தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு 8 நாளைக்கு பிறகு சீடர்களை மீட் பண்றார். ஏன்னா அவர் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் கலிலேயாவுக்கு போறேன் அப்படின்னாரு. இந்த செய்தி இவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனா இவங்க போனாங்களா போலையான்னு நமக்கு தெரியாது. ஆனா இவங்க போகல இருந்தா நம்ம நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மீட் பண்ணவே இல்லை. அப்ப சீடர்களுக்கு பல செய்திகள் பல இடங்கள் இருந்தா வருகிறது. எங்களை ஆண்டவர் சந்தித்தார், ஆண்டவருடைய திருக்காட்சி எங்களுக்கு கிடைத்தது, எம்மாவு சீடர்கள் வழியாக எங்களுக்கு கிடைக்குது. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ண ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ஆண்டவர் மெய்யாக உயிர் தெரிந்தார். உயிர் தெரிந்தால் நாம எப்படி போறது? ஒருவேளை இவங்களுக்கு பல விதமான கலக்கங்கள் இருந்திருக்கலாம். அப்போ ஆண்டவரை சந்திப்பதற்கு இவங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா ஆண்டவரை மறுதளிச்சாங்க, ஆண்டவரை காட்டி கொடுத்தாங்க, ஆண்டவர் கைது செய்தோன்னு எல்லாருமே அப்படியே திசை மாதிரி அவர் தன்னந்தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஆண்டவர் உயிர் தெரிந்த பிறகு எப்படி அவர் முகத்துல முழிக்கிறது, இதெல்லாம் கூட இருக்கும். பல இதெல்லாம் என்ன பண்ண ரொம்ப குற்ற உணர்வுகள் அதிகமா இருந்த ஒரு சூழல்ல இவங்க எல்லாம் கூடியிருக்கிறாங்க. 11 பேர் கூடியிருக்கிறாங்க. அப்போ அந்த முதல்ல தோமா இல்ல, பிறகு தோமா வர்றாரு. தோமா அவங்க முன்னாடி நிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவரை பார்க்கிறார். அவர் முதல்ல நம்பல. அவர் ஏன்னா பூட்டிய கதவுல எப்படி இவர் வந்திருப்பார் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதாவது அவருடைய இதய கதவு பூட்டி இருக்கு. அந்த பூட்டப்பட்ட இதயத்தினுள் ஆண்டவர் உள்ளே வாசம் போகிறார். இப்ப உள்ள போனவர் ஆண்டவர் அவர்களை சந்திச்ச உடனே தோமா என்கிட்ட பேசுறார். அவர் நம்ப வைக்கிறது நிறைய விஷயங்கள் செய்ய. என்னுடைய விழாவில கையை விடு, என்னுடைய கரங்களை பார், கால்களை பார், தொட்டு பார். தொட்டு பார்க்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஏன்னா பல இடங்கள் ஆண்டவர் தொட்டா சுகமானாங்க. அது ஒரு புறம் இருக்குது. ஆண்டவரை நம்ம எடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரா, ஆண்டவருடைய பார்வை நம்ம மீது படுமா, ஆண்டவரை தொட்டு சுகப்படும், இதெல்லாம் மக்கள் ஏங்கி இருந்த ஒரு காலங்கள் உண்டு. ஆனா இங்கே ஆண்டவர் தம்மை தொட்டு பார்க்க அனுமதி கொடுக்கிறார் தம்முடைய சீடர்களுக்கு. இப்ப என்ன நடக்குது? அதை தொட்டாரா தொடலியா இல்லை. ஆனால் அதை பார்த்த மாத்திரத்திலே அவர் ஆண்டவருடைய மன வேதனைகளை உணர்ந்த உடனே இங்கே தோமா அறிக்கை செய்கிறார். சிறப்பான ஒரு அறிக்கை. என் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் அப்படின்றார். இது ஏதோ சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த சூழல் எப்படின்னா, அப்பெல்லாம் இந்த சீசர் தான் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆள். ஏன்னா பவுலை எல்லாம் கைது செய்யும் போது பவுல் நீங்க என்ன விசாரிக்க, சீசர் என்ன விசாரிக்கிட்டு, ஏன்னா நான் ரோமை குடியுரிமை பெற்றவன் அப்படின்வார். அப்போ இந்த சீசர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆள். திபேரியஸ் அதுக்கு அடுத்து வர்றார். இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சியில இவங்க ஆட்சி செய்யறாங்க. அப்போ அவர்களைத்தான் கடவுள்னு சொல்லணும், அவர்களை தான் வணங்கணும். அப்போ அவர்களுக்கு தான் எல்லாரும் அடிபணிந்து நடக்கணும். அப்போ இந்த நிலையில இந்த சூழல்ல இங்க சீடர்கள் எடுக்கிற முடிவு, குறிப்பா தோமா எடுக்கிற முடிவு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு முடிவு. மிகப்பெரிய தைரியம் அவருக்கு வேணும். எப்படின்னா, நீ அந்த அகஸ்தர் எனக்கு சீசர் எனக்கு தலைவர் அல்ல, சீசர் எனக்கு கடவுள் அல்ல, திபேரியஸ் எனக்கு கடவுள் அல்ல, நீர்தாயா எனக்கு கடவுள், நீர்தாயா என் ஆண்டவர், யூ ஆர் மை லார்ட் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிக்கை தைரியத்தோடு சொல்றார். பாருங்க, இயேசுவை சந்தித்த உடனே எவ்வளவு பெரிய ஆற்றல், இந்த தைரியம், துணிவு அன்னைக்கு அன்னை மரியாளுக்கு கிடைத்தது, மகதலா மரியாளுக்கு கிடைத்தது. தோமாக்கு இந்த அருமையான அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே அன்னைக்கு தொட்டு பார்த்து விசுவாசித்து நம்புகிறவரிட இயேசுவை காணாமல் இருந்து நம்ம விசுவாசிக்கிற பாருங்க, உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப இயேசுவே ஆண்டவர். இது உலகத்தில் இருக்கிற நாம் எதுக்கும் தலைப்பணியாமல், எந்த தலைவர்களுக்கும் நாம் அடிப்பணியாமல், ஆண்டவர் இயேசுக்கே நாம் நம்மளுடைய தாழ்ந்து நாம் நம்முடைய வாழ்வை நடத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பின் குரலை கேட்டோம். ஆண்டவருக்கு பின்னாடி நம்ம செல்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே.